மகாபலிபுரம் போயிருந்தோம். அங்கே இருக்க சிற்பம், இந்த மலை, இந்த யானை சிலை, அதுக்கப்புறம் நந்தி சிலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்க போயிருந்தோம். சென்னை போனதுனால அப்படியே மகாபலிபுரம் போய் பார்த்தோம். நிறைய டூரிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க. அதை சுற்றி மகாபலிபுரத்தில் வந்து நாவல் மரம் தான். மகாபலிபுரம் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கோபுரம், இந்த சிலை எல்லாமே சுற்றியும் நாவல் மரம் தான் இருந்துச்சு. சரி, நாவல் மரம் பார்த்துட்டு இந்த சிற்பம்லாம் பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம். இந்த சிற்பம் எல்லாமே ஒரே பாறையில் செதுக்கின சிற்பமாக சூப்பராக இருந்துச்சு. எப்படி அந்த காலத்துலலாம் எப்படி செதுக்குனாங்கன்னே தெரியல. இந்த யானையும் ஒரே பாறையில் செதுக்கின அந்த யானை சிற்பமும், அதே மாதிரி நந்தி சிற்பமும் இருந்துச்சு. அப்படியே யானைக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி என்னன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. எப்படி குடஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி செதுக்குனாங்கன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மணலில் நடக்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. என்னோடய ஆசை நிறைவேறிச்சு. நிறைய டூரிஸ்ட் வந்து உள்ளே நின்று இந்த கோபுரத்துக்குள்ளெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. மகாபலிபுரம் பீச்சும் வந்து வேறு லெவலாக இருக்குது. போய் என்ஜாய் பண்ணுங்கள்.